செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் மாடல் கோர்ஸ் பேப்பர் தான் இது. ஓகேவா? தமிழ் எக்ஸாம் வரைக்கும் எழுதிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி எழுதுனீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாகவே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது உங்களுக்கான இங்கிலீஷ் எக்ஸாம் உங்களுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் மாடல் கோர்ஸ் பேப்பர். ஸோ வீடியோக்குள்ள போதுங்க. அப்படி சேனல் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க கௌதம் சேனலில். ஸோ நியூ சப்ஸ்கிரைபர். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ண வந்தாதீங்கப்பா. நிறைய பேர் ஜாயின் பண்ணாமே இருக்கீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ மறக்காம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஏடிச்சர் எல்லா அப்டேட்ஸும் பிடிஎஃப்ல உங்களுக்கு வரப்போகுது. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ 1 மார்க் பாருங்க, 20 மார்க்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 17 18 மார்க் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் டோட்டல் வரும். இதிலே நீங்கள் ஒரு 10 மார்க்கில் விட்டிங்கன்னா டோட்டல் ஃபுல்லாக போயிடும். ஓகேவா? ஸோ பாருங்கள், 1 மார்க்கு சினானிம்ஸு ஆண்டனிம்ஸு 1 2 3 3 சினானிம்ஸு ஆண்டனிம்ஸ் பாருங்கள் 4 5 6 7 8 பாருங்கள். பார்த்துட்டிங்களா? 9 10 11. ஸோ எக்ஸ்பெண்ட் இது எக்ஸ்பென்ஷனு, ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, கிளிப்டு வேர்டு, அண்டர் இந்த ப்ரொஃபஷனல் வெப்பு, கொஷின் டேகு, அடுத்து ஐடென்டிஃபை த பேட்டர்ன், இது சென்டென்ஸ் பேட்டர்னு, அப்புறம் சூஸ் த மீனிங் ஆஃப் த ஃபாரின் வேர்டு இந்த கிவன் சென்டென்ஸ், அப்புறம் சப்ஸ்டெயின் த அண்டர்லைன் வேர்டு வித் அப்ரோச்சடிவ் பொலிட்டிவ் ஆல்டர்னேட்டிவ், அப்புறம் ராங்லி ஸ்பெல் வேர்ட்ஸை கண்டுபிடிக்கணும், ப்ரிப்போசிஷனு, கைனோகாலஜிஸ்ட் இஸ் ஒன் ஹூ டேஸ்ங்கிறாங்க, அப்புறம் கரெக்ட் மீனிங், இடியம்மு, அப்புறம் பிக் ஒன் த சிலபிஃபை. சிம்பிள் தான் இதெல்லாம். ஸோ அடுத்து பாருங்கள், பார்ட் 2 செக்ஷன் 1 பாருங்கள். உங்களுக்கான போயம் அப்ரிசியேஷன். ஓகேவா? போயம் நினச்சி கொடுத்துருவாங்க. அந்த போயம் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர்ஸ் இது இல்லைப்பா அது. ஸோ போயம் படிச்சிருப்பீங்க, அதில் வந்து கேட்பாங்க ஹூ ரெஃபர்ஸ் டு ஆல்டர்ஸ் வெர்சி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கேட்பாங்க. அது ஈஸியாக தான் இருக்கும். 6 கொடுத்து 4 எழுதணும் நீங்கள். 22 23 பாருங்கள், 24 25 26. அடுத்து செக்ஷன் 2 பாருங்கள். உங்களுக்கான போயம் கொஸ்டின் இது கிராமர்ஸ். ஓகேங்களா? அந்த 4 நீங்கள் 3 எழுதணும். 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது கஷ்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு மார்க் போட வேண்டிய பாட்டும் இதாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து படிங்க. ஓகேங்களா? இது புரிஞ்சு தான் படிக்க முடியும். ஓகேவா? இதை வந்து மக்கப் பண்ண முடியாது. புரிஞ்சால் மட்டும்தான் கிராமர் பாட்டு ஓனாக தான் கேட்பாங்க. அதை வச்சு எழுத முடியும் உங்களால். ஓகேவா? அடுத்து பார்ட் 3 செக்ஷன் 1 பாருங்கள். உங்களுக்கான இஆர்சி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 3 கொடுத்து 2 எழுதணும். நீங்கள் 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். ரெஃபரன்ஸு, கான்டெக்ஸ்ட், அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? 3 மார்க் உங்களுக்கு. கரெக்டாக எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். மஸ்ட்டு நீட்டாக எழுதுங்க ஹேண்ட் ரைட்டிங். ஓகேவா? அடுத்து செக்ஷன் 2 பாருங்கள். 3 மார்க் கொஸ்டின்ஸ். 2 மார்க் தான் 3 மார்க்காக கேட்டிருக்காங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அடுத்து செக்ஷன் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் த ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக எல்லா கொஸ்டின்லையும் இருக்கும். அது இல்லாமல் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கஸ் ப்ராசஸ்ஸு, அப்புறமேட்டு ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸு, பை சார்ட்டு, டைம் லைன், எக்ஸ்பிளைன் த ஹெட்லைன்ஸ், இந்த மாதிரி மாற்றி கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த 3 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த 4ல் சவர் பண்ணி மாற்றி கேட்பாங்க. இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரியாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? அடுத்து பார்ட் 4 பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. இது ரொம்ப சிம்பிள் தான். ப்ரோஸு, போயமு, சப்ளிமெண்ட்ரி 3 5 மார்க் ஆச்சா? 4வது உங்களுக்கு போயம் 5 மார்க், 4வது உங்களுக்கு நோட் மேக்கிங்கு, 5வது லெட்டர் ரைட்டிங்கு, 6வது உங்களுக்கு எரஸ் பாட்டிங் அந்த மாதிரி கேட்பாங்க. 7வது உங்களுக்கு பிக்சர் ஒரு பேராகிராஃப் கொடுத்து பேராகிராஃப் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ஆன்சர் பேராகிராஃப் இருக்காது, எடுத்ததுனா போதும் உங்களுக்கு 5 மார்க். இதுதான் உங்களுக்கு டோட்டலாக 7 5 மார்க்ஸ். நான் வாயிலே சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் 5 மார்க்ஸ்லாம். ஸோ ஃபஸ்ட்டு போயம் பார்த்துட்டிங்களா? எந்த லெசன் வந்து கேட்டாங்கன்னு பார்த்துட்டிங்களா? அடுத்து சப்ளிமெண்ட்ரி பாருங்கள். எந்த லெசன் வந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ரிப்பீட்டடாக அதில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அடுத்து நோட் மேக்கிங் நான் காட்டவே தேவையில்ல, ஈஸியாக பண்ணிடுவீங்க. அப்போ லெட்டர் ரைட்டிங்கும் ஈஸியாக போட்டுருவீங்க. பயோடேட்டா பார்த்துக்கோங்க எதுக்கோ எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு. அடுத்து எரஸ் பாட்டிங் பார்த்துக்கோங்க. எரஸ் பாட்டிங்கும் கிராமர் பாட்டும் பார்த்துக்கோங்க. எரஸ் பாட்டிங் 3க்கு மேலே தெரிஞ்ச எரஸ் பாட்டிங் அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் எரஸ் பாட்டிங் 1 தான் தெரியுது எனக்கு, மீது எதுவுமே தெரில, கண்டிப்பாக தப்பாக வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிராமர் பாட்டே அட்டன் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 47 பாருங்கள். பிக்சர் ஒரு பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ தட்ஸ் இட்ப்பா. வீடியோ எடுத்து வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்முடைய சேனலில் இன்னுமே ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க, நியூ சப்ஸ்கிரைபர். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அதில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. அதில் உங்களுக்கான எல்லா பிடிஎஃப்பும் அதை வரப்போகுது. ரிசல்ட் அன்றைக்கி எல்லாமே லைவாக வரப்போகுதுப்பா. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா?
ஓகே சில குட்டீஸ் தட்ஸ் இட் நினைக்கிறப்பா வீடியோ பண்ணிக்கலாம். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நம்மளே எழுதுங்க ஓகேங்களா. ஓகே சில குட்டீஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.